அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரா நபா பார்த்து கொண்டிருக்கிறோம். 13வது ஆயத், 12வது ஆயத்தை முடிச்சிட்டோம். பார்க்காதவங்க கொஞ்சம் பேர் பார்த்துட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். இந்த ஆயத்தை பார்க்க முந்தி பார்த்துட்டீங்கன்றா இதை கேளுங்க இன்ஷா அல்லாஹ். 13வது ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான்? ரைட். அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஜஅல்னா சிராஜவ் வஹ்காஜா. வஜால்னா சிராஜவ் வஹ்காஜா. ஓகே, இது அர்த்தத்தை கொஞ்சம் பார்ப்போம். இப்போ ஜால்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியுமாக்கும். எத்தனை தரக்க வந்துட்டு வா என்றா இன்னும், இன்னும் ஜால் என்று நாங்கள் ஆக்கினோம், நாங்கள் செய்தோம், நாங்கள் வைத்தோம் என்ற அர்த்தம் எடுக்கலும். ஏன்னா ஏன்னா இப்போ கொஞ்சம் முந்தி தான் வானத்தை பற்றி கதைச்சே. இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வானத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறான். அதுதான் வஜால்னா, நாங்கள் வைத்தோம், நாங்கள் அமைத்தோம் அங்கே அதில் வானத்தில். அது அதுலேருந்து வந்தில்ல, அது நான் சொன்ன மாதிரி மூலிகைதுன்னு உங்களுக்கு யோசிச்சு கொண்டு எழும். அது ரெண்டாவது வானத்தில், இது ஒன்றாவது வானம். அது உங்களுக்கு மூலிகை தான் யோசிக்கலும். ஏன்னா எங்களுக்கு ரெண்டாவது வானம் விளங்குது இல்லை. சிராஜவ் வஹ்காஜா. சிராஜ் என்று சொல்கிறது வந்து சிராஜ் என்று சொல்கிறது வந்து எங்களுக்கு எடுக்கலும் ஒரு லாம்பு என்று எடுக்கலும். வஹாஜ் என்றது வந்து திரும்பி ஒரு ஒளி தரக்கூடிய என்ற அர்த்தம் எடுக்கலும். ஒளிமயமான பிரகாசமான என்ற அர்த்தம் எடுக்கலும். அப்போ வஹாஜா என்றால் உண்மையை சொல்ல போனால் வஹாஜெண்டா திரும்ப திரும்ப பற்றக்கூடிய பேர்னிங் லேம்ப் என்று சொல்லுவாங்க. திரும்ப திரும்ப பற்றக்கூடிய, அதை பற்றி கொண்டு தான் அது ஒளி தருது, அது பிரகாசமாகுது, அது அதுக்குள்ளே பற்றி கொண்டே இருக்குது. சரிதானே? பற்றி கொண்டு தான் அது ஒளி தந்து கொண்டே இருக்குது. சிராஜோ வஹாஜா. எப்படி ஒரு லாம்பு உண்டு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். சிராஜ் என்று தான் சொல்கிறான். சூரியன் என்று வார்த்தையை பாவிக்கிறானும் இல்லை, சிராஜ் என்று தான் சொல்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அது லாம்பு என்ற அர்த்தம் தான் வருது. தஃப்சீர் அலிங்கள் அதை கூட எழுதுகிறாங்க. முதலாவது இப்போ கொஞ்சம் அர்த்தத்தை நாங்கள் பார்த்தோம் தானே. முதலாவது பாருங்க, ஏன் இது சிராஜ் என்று வந்து இது, ஏன் இது லாம்பு இல்லாட்டி ஒரு டோர்ச் ஒரு லைட் அது மாதிரி இந்த ஏன் இது வந்து ஒரு லாம்புன்னு சொல்லிக்குது. இப்போ சயின்டிஃபிக்காக அது ஒண்டிக்குது. அது நாங்கள் வேறையாகவே கதைக்கணும். இது சயின்ஸ் பக்கம் கதைக்கிறேன்னா வந்து உதாரணத்துக்கு எங்களுக்கு தெரியும் லாம்பு வந்து அதாவே எரியும். லாம்பு வந்து அதாவே எரியும். அது ரிஃப்ளெக்டட் லைட் இல்லை, அது அதாவே எரியிற லைட். ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரியனை லாம்புக்கு தான் கம்பேர் பண்ணுறான். ஏன்னா சந்திரனை லாம்புக்கு கம்பேர் பண்ணுறான் இல்லை. சந்திரன் வந்து சூரியன் வெளிச்சத்தை தான் எடுக்குது. சரியா? அது ஒளி, அது வெளிச்சம். ஆனால் சூரியன் வார வெளிச்சம் அதில் ஓன் வெளிச்சம். ஸோ அது சயின்டிஸ்ட்மார் அதை பற்றி வேறையாக பேசுகிறாங்க. அது இன்னொரு டைமுக்கு பார்ப்போம். இன்றைக்கி என்ன சொல்ல வரேன்டா, இது லாம்பேன் என்று சொன்னால் நாங்கள் இப்போ கூரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சபன் ஷிதாதான்னு சொன்னோம் தானே. அவன்ட கூரையை பற்றி நாங்கள் பேசினோம். பெரிய கம்பேரிசன். அதுதான் சொன்ன முதாயத்தை நீங்கள் கட்டாயம் பார்த்துட்டு வாங்கன்னு. இப்போ இந்த கூரையில் நாங்கள் பார்த்தா எங்கள்கிட்ட பெரிய வீடு கெட்டி, நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியாக பெரிய வீடு கெட்டி அதில் தூண் இல்லாமல் மீகும். தூண் இல்லாமல் கெட்டையிலாவே அதுக்கு நடுவு என்ன போடுவாங்க, ஒரு சன்லியை போடுவாங்க. சரியா? பெரிய ஒரு சன்லி நீங்கள் பள்ளி வேலையும் கண்டிப்பீங்க, பெருசாக போடுவாங்க சன்லி உண்டு. அப்போ தான் அது அப்படியே பசுந்தாயிக்கும். பெரிய வீட்டில் அவங்களோட கூரையில் அது சன்லி சொல்லுங்கினா தான் அது பசுந்தாயிக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ல, ஓகே நீங்களும் போடுறீங்க, நானும் போட்டுரும், நானும் ஒரு சன்லியை போட்டிக்கிறோம் வானத்தில். அதுதான் சூரியன். சுப்ஹானல்லாஹ், எப்படி பசங்க இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் கம்பேர் பண்ணணும். நாங்கள் போட்டு இப்போ சிலவங்க சேனல் போடுவாங்க, சிலவங்க லைட் போடுவாங்க. நாங்கள் போடுற லைட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்தில் போட்டிக்கிற லைட்டே நான் கொஞ்சம் கம்பேர் பண்ணணும். இதுதான் ஒன்றாவது விஷயம். முதலாவது கொஞ்சம் சைஸை கம்பேர் பண்ணுவோமே. சைஸ் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு இருக்கிற சூரியன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போட்டிக்கிற லைட் இந்த உலகத்தை விட கிட்டத்தட்ட 100 மடங்கு பெருசு. இந்த உலகத்தை விட 100 மடங்கு பெருசு. நாங்கள் போட்டிக்கிற லைட் உலகத்தோட கம்பேர் பண்ணாலே ஒரு டொட் தான். சுப்ஹானல்லாஹ். நாங்கள் போட்டிக்கிற ஒரு லைட் இல்லை சேனல்லையே வந்து போட்டின்னு வைங்களே, அது முழு உலகத்தில் சைஸோட கம்பேர் பண்ணால் ஒரு டொட் ஒன்று. எங்களோட ஊடுன்றதே ஒரு டொட், நாங்களே ஒரு டொட். அது ஒரு டொட் தான் எங்கள்ட சேனல். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஓகே நீங்களும் போட்டிருக்கீங்க, நாங்களும் போட்டிக்கிறோம். அது வந்து இது உலகத்தை விட 100 மடங்கு பெருசு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளோ சக்தி உள்ளவன். சரி, ஓகே. அதோட சூட்டு எவ்வளோ சூடு வருது, எங்கட லைட் எவ்வளோ சூடாகுது. எங்கட லைட்டில் சூடுண்டா நல்லா கொஞ்சம் மிச்ச நேரம் போட்ட லைட் ஒன்று பிடிச்சா வேலைங்க எவ்வளோ சூடுண்டு கொஞ்சம் கை கொஞ்சம் பார்த்தும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லைட்டை சூடு, அவன் வச்சுக்கிற லேம்ப்ட சூடு. சுப்ஹானல்லாஹ். கிட்ட சரி போயிடலாம். கிட்ட போனால் நீங்கள் கருகிடுவீங்க, கிட்ட போனால் கருகிடுவீங்க, அவ்வளோ சூடு. சுப்ஹானல்லாஹ். ரைட், ஓகே. அடுத்தது வெளிச்சம். உங்களோட வெளிச்சமே இல்லை. சில லைட் ஒரு போட்டால் ஊட்டே சரியாக வெளிச்சம் போகுது. ஐயோ இதே போதும். ஒரு பெரிய சேனல் ஒன்று போட்டால் ஒரு அளவு வெளிச்சம் வரும். அதுவும் பெரிய ஏரியான்னு சொன்னால் அதுக்கு மிச்சம் பெருசு போடணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லைட்டை வெளிச்சம் முழு உலகத்தையுமே வெளிச்சம் கொடுக்குது. முழு உலகம் மட்டுமா, எத்தனையோ பிளானட்ஸ் இது அதுவளுக்கும் வெளிச்சம். எங்களுக்கு எங்களோட வாட்டைக்கு 8 9 பிளானட்டோடு இன்றைக்கி தான் ப்ளூட்டோ இப்போ பிளானட் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ அது அத்தனைக்கும் 9 பிளானட். அப்போ நான் நினைக்கிற அளவுக்கு
அது அத்தனைக்கும் அது வெளிச்சம் கொடுக்குது. சுப்ஹானல்லாஹ். தூரம் இருக்கிற பேரண்ட்டுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வெளிச்சம் போதோ தெரியும். ஆனால் எங்களுக்கு என்ன நல்ல வெளிச்சம் முழு உலகத்துக்குமே வெளிச்சம். எங்கள் உள்ளதான் யோசிப்போமே, முழு உலகத்துக்குமே அது வெளிச்சம் தந்து கொண்டு இருக்குது. சுப்ஹானல்லாஹ். எங்கள்ட லைட் மேக்ஸிமம் எங்களோட ரூமுக்கு அடுத்த ரூமுக்கு இன்னொரு லைட் போடணும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி சக்தி உள்ளவர். நாங்களும் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறோம், ஆன் பண்ணுறோம் தானே. கரண்ட் எல்லாம் செட் பண்ணி நான் இது முதல்லையும் கதைச்சேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவிட்ச் ஆஃப் பண்ணுறோம், ஆன் பண்ணுறோம். எப்படி தெரியுமா? சூரியன் ஈக்குது, ஆனால் முழு உலகத்தையே சுத்த வைக்கிறார். சுப்ஹானல்லாஹ். உலகத்தை சுத்த வச்சு லைட்டை ஆஃபும் ஒன்றும் பண்ணுறான். டிஃப்ரெண்ட் மெக்கானிசம். நாங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறோம், ஆன் பண்ணுறோம். நாங்கள் சேனலில் ரைனே தான் ஈக்குது தானே. சேனலில் ரைனே தான் ஈக்குது, சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறோம். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறான். சூரியனை சுற்றி கொண்டு தைக்குதானே. இப்போ இந்த பூமியோட கம்பேர் பண்ண போகல, பூமி சுற்றுது, சூரியன் ஒரு இடத்துல இருக்குதுன்னா பூமி சுற்றுறதால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவிட்சை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறான். அதை லைட் ஒன்றா தான் இருக்குது. எங்கள்கிட்ட சேனலர் ஆஃப் ஆகுது, ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லைட் எப்பயுமே ஒன்றா தான் இருக்குது. எங்கள்கிட்ட பூமியை சுற்ற வச்சு அதை சுவிட்சை ஆஃப் ஆன் பண்ணுறான். சுப்ஹானல்லாஹ். டிஃப்ரெண்ட் மெக்கானிசம், கன்செப்ட் வந்து டிஃப்ரெண்ட் மெக்கானிசம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி செய்கிறான்? அல்லாஹ் சொல்ல, நீ செய்கிற மாதிரி எல்லாம் எனக்கு செய்ய தேவையில்லை, எனக்கு என்ன ஒரு யூனிக் ஸ்டைல், யூனிக் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் இவ்வளோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் சுப்ஹானஹு சக்தி உள்ளவன். இதுதான் குர்ஆன விளக்கணும் என்று. சரி, ஓகே. அடுத்தது ரெண்டாவது, இதெல்லாம் ஒன்றாவது பாயிண்ட் தான் சொன்னேன். ரெண்டாவது வந்து இந்த வஹ்ஹாஜெண்டா அர்த்தம். வஹ்ஹாஜெண்டா அர்த்தம் வந்து திரும்பி 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 பற்றி கொண்டே இருக்கிறது. வஹ்ஹாஜெண்டா திரும்பி திரும்ப தான் நான் சொன்னேன், அது பற்றி கொண்டே இருக்குதுன்னு சொன்னேன். அதில் என்னமோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஒன்று நடக்குது. ஹைட்ரஜன் என்னமோ வெடிக்குது, எவ்வளோ ஒரு பவர் ஒன்று அதில் வெளியாக கொண்டிருக்குது. அந்த பவரில் தான் அதை படித்தேன், இப்போ நினைவில்லை. ஆனால் பெரிய பவர் ஒன்று ஜெனரேட் ஒன்று ஆகி கொண்டிருக்குது. சூரியனுக்குள்ளே எத்தனையோ மில்லியனோ எங்கேயோ கணக்கு ஹைட்ரஜன்ஸ் இது வெடிச்சு கொண்டிருக்குது. அதால் தான் வந்து இது வெளிச்சம் வந்து கொண்டிருக்குது, அது பேர்னிங் நடந்து கொண்டிருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வஹ்ஹாஜா திரும்பி திரும்பி பற்றி கொண்டிருக்குது, திரும்பி திரும்பி அது ஒளியும் தந்து கொண்டிருக்குது. சரி, எத்தனை வருஷம் ஒளி தருது, எத்தனை வருஷம் ஒளி தருது, எத்தனை வருஷம் தரப்போகுது. சுப்ஹானல்லாஹ். சயின்டிஸ்ட்மார்கள் சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட சூரியன் வயசு எடுத்தால் கிட்டத்தட்ட 4.6 பில்லியன் வருஷம். 4 பில்லியன் 6. இப்போ எங்கட வயசு எத்தனை? எங்கட ஒன்றுமெண்டா ஒரு 60 வருஷம் வாழுவோம், 70 வருஷம், அதுவும் குறவு தான். 100 வருஷம் 120 வருஷம் வாழுவோம். இது வந்து 100 வருஷம் 200 வருஷம் இல்லை, 1000 வருஷம் இல்லை, 1,00,000 வருஷம் இல்லை, 1,000,000 வருஷம் இல்லை. 1000 மில்லியன் என்றது 1 பில்லியன். 1000 மில்லியன் என்றது அப்போ 4600 மில்லியன் வருஷம் கிட்டத்தட்ட சூரியன் பற்றி கொண்டு இது வஹ்ஹாஜா சிராஜா வஹ்ஹாஜா. சுப்ஹானல்லாஹ். 4600 மில்லியன் வருஷம், அப்படி 46,000 லட்சம் வருஷம் கிட்டத்தட்ட. சுப்ஹானல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். இது சூரியன் ஒளி தந்து கொண்டு இருக்குது, பற்றி கொண்டு இருக்குது. யாரை பற்றி வச்சு கொண்டிருக்கிற சூரியனை? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பற்றி வச்சு கொண்டிருக்கிறான். இது நாங்கள் பார்த்தோம். இது சூரியனால் எவ்வளோ இன்றைய சில சொன்ன சூரியனை சில கும்பிட்டுறாங்கன்ற அவ்வளோக்கு ஏன் மடத்தனம் என்றால் அவ்வளோக்கு அதில் பெனிஃபிட்ஸ் வந்து கொண்டு இருக்குது. சுப்ஹானல்லாஹ். அவ்வளோக்கு அதில் பெனிஃபிட்ஸ் முழு அதை நாங்கள் அதை நஹார மஹாஷால் என்ற ஆயத்துலேயே நாங்கள் பேசினோம். அது முழு உலகத்தில் இதை வாழ்வு ஈக்கிறதுக்கு சூரியன் ஒரு காரணமாக இருக்குது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சில நீங்கள் கொஞ்சம் சூரியன் படாத கேலக்ஸி இந்த பிளானட்ஸுக்கு போகணுன்னு சொன்னால் ஃபுல்லாகவே உண்டோ ஐஸ் ஆகிக்கும், வெளிச்சம் இல்லாமைக்கும், ஒரு மரமட்டை இல்லாமைக்கும். அப்போ ஒவ்வொரு சூரியனையும் தான் அப்போ அதுவும் பிரச்சனை. சூரியனுக்கு கிட்ட இருக்கிறதெல்லாம் கரெக்டாக கருவாகிக்கும். சுப்ஹானல்லாஹ். ஹீட் ஈக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது வஹ்ஹாஜா திருப்பி தார ஹீட் ஈக்குது. அது கொஞ்சம் அங்கிட்ட ஆவினாலே முடிஞ்சு. இந்த வார ஹீட் இன்னும் கொஞ்சம் கூடிச்சுன்னா, நான் எனக்கு தெரியல, கொஞ்சம் ஒரு பெர்சன்டேஜ் கூடிச்சுன்னு சொன்னால் இந்த உலகமே இல்லா போய்த்துடும். ஏன்டா அது சூடு தாங்கலை. எங்களுக்கே இந்த 40 50 ஆகல இங்கே கஷ்டம். 60 70 100 150 ஆகிச்சுன்னா அப்போ சன்னில் ஹீட் எவ்வளோ? கொஞ்சம் ஜிபியில் அடிச்சு பாருங்கள், சன் எவ்வளோ ஹீட் ஆகிக்குமெண்டு. அது ஹீட்டை கொஞ்சம் கூட்டிச்சுன்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு கூட்ட வச்சானேண்டா. சுப்ஹானல்லாஹ். எங்களுக்கு வாழையிலுமா நினச்சி கூட பார்க்கலாம். இப்போ என்ன சொல்ல வரேன்டா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை வஹ்ஹாஜா திருப்பி பற்ற வச்சு கொண்டு எத்தனை வருஷம் ஈக்க போகுது. இன்னும் சயின்டிஸ்ட்மார் சொல்கிறாங்க, இன்னும் இது சூரியனுக்கு இன்னொரு 5 பில்லியன் வருஷம் வாழையிலுமா. அதோட கெப்பாசிட்டி, அதோட லைஃப் ஸ்பேன் 5 பில்லியன் வருஷம் ஈக்கலுமா. அப்படின்னா 5000 மில்லியன் 50,000 லட்சம் வருஷம், 60-70 வருஷம் இல்லை, 50,000 லட்சம் வருஷம் இன்னும் இந்த சூரியனுக்கு ஈக்கணும். ஆனால் என்ன தெரியுமா சீன், இதில் வீணாகிறல்ல உலகம் 5 பில்லியன் வருஷம் ஈக்க போகுதுண்டு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத் வரப்போக அழிச்சிடுவான். அது வேற கதை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் எப்போ நாடுறானோ அன்றைக்கு சூரியன் அழிச்சிடுவான்.
அல்லாஹ் அகலம் செக் பண்ணி பார்க்கணும். இந்த கியாமத் நாள் அழிப்பானா எப்போ அழிப்பானேன்னு. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடினாண்டா ஒரு செகண்ட் அழிச்சிடுவான். 5 பில்லியன் வருஷம் ஒருத்தருக்கு வந்து 60 வருஷம் வாழணுமென்று அவர் 60 வருஷம் தான் வாழுவார்ன்றது கேரண்டி இல்லை. அவர் எப்போ வேணாலும் மௌத்தாகலாம். ஏன்னா ரப்பு உசுரை எடுக்க நாட்டினாங்கன்னா முடிஞ்சு. அதே மாதிரி சூரியன் சயின்டிஸ்ட் மாதிரி சொல்கிறாங்க இன்னும் 5 பில்லியன் வருஷம் மீக்க போதா. அப்போ கியாமத் நாள் 5 பில்லியன் வருஷத்துக்கு போகிற வரும். இல்லை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடினாண்டா ஒரு செகண்டில் அதை இல்லாமல் ஆக்கிடுவான். அதுதானே ட்ரை பண்ணுறது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. அதுதானே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளோ ஒவ்வொரு ஆயத்தை ஒவ்வொன்று விஷயத்தை பாருங்க என்று சொல்லி ஒன்றுக்கு பின் ஒன்றுக்கு பாரு சொல்கிறேன். எனக்கு எந்த டைமில் எனக்கு அடுத்த செகண்டில் டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டாட என்னாலும் எனக்கு கொண்டாட ஏலும் என்றது தான் இந்த ஒவ்வொரு ஆயத்தும் விளங்கப்படுத்துது. எண்ட் ஆஃப் த டே இதெல்லாம் கனெக்ட் ஆகுது. அதை நபைல் அலீம் அம்மையத்த சாலூன் அடி நபைல் அலீம் அது மகத்தான செய்தியோட தான் இது எல்லாமே கனெக்ட் ஆகுது. அந்த மகத்தான செய்தி என்னை டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அது வரத்தான் போகுது. அதனால் வரப்போகுது. சுப்ஹானல்லாஹ். இது ஒவ்வொரு ஆயத்து கேட்கல எங்கள் ஈமான் கூடணும். அது நாள் மீது நம்பிக்கை வரணும். அது ரொம்ப மீட்டாக ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வரணும். சரி, ஓகே. கடைசியாக நான் சொல்லிக்கொள்கிறேன். இது சுருக்கமாக இதை தஃப்சீரை பண்ணிக்குது. இதில் இப்போ இது இதர ஆயத்தோட ரிலேஷன் தஃப்சீர் இல்லை. இது வந்து வஜல்னா நவமுக்கும் சுபாத்தா நான் சொன்ன ஃபேவரட் ஆயத்துண்டு. ஏன்டா இந்த துண்டோட இதை பாட்டோட அதை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண லேசி அதை சுற்றி நான் அந்த விஷயத்தை நான் சொன்னது என் ஃபேவரட் ஆயத்து ஏனென்று இப்போ நான் சொல்கிறேன். அது தான் நாங்கள் யோசித்து பார்த்தேன்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட ஒரு ஸ்டைல் தான் அந்த படைப்புகளை பேராக படைக்கிறது. அது என்ன ஜோடாக ஒன்று கொண்டு சம்மந்தப்படுத்தி கனெக்டிங் அதுக்கு தானே கனெக்டிங்காக படிக்கிறது ஒரு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஸ்டைல். இப்போ நாங்கள் பார்த்தோம்னா முதல்ல பார்த்தோம் இதே ஆயத்தை முதலிருந்து போங்களேன். நான் சொன்னேன் கியாமத் நாளுக்கு ஆதாரம் ஒன்றுமே நான் இதில் இருக்குதுன்னு சொல்லி. அது என்ன ஒன்று எல்லாமே ஆதாரம் தான். இன்னும் கொஞ்சம் பசந்தான சுப்பிரியான ஒன்று இது. எல்லாமே பசந்தான சுப்பிரியானது தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வண்டிக்கணும். ஏண்டா குர்ஆனில் எனக்கு வந்து எந்த ஆயத்தினாலுமே சொல்லி எல்லா ஆயத்துமே எனக்கு பெஸ்ட் தான். ஏண்டா ரப்புக்கு தான் ஆகிட்டு சரியான தஃப்சீர் தெரியும். அதை கேட்டேன்டா அல்ல இதுதான் பெஸ்ட்டாக இதுதான் பெஸ்ட்டாக நான் சொல்லுவோம். ஹைர் இன்ஷா அல்லாஹ். அப்போ முதல் அலம் நஜலில் அருளம் மிகாத வல்ஜிபால அவுதாத. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல்ல வந்து அருளன்னு சொன்னான், பூமியை சொன்னான். இப்போ பூமியோட வந்து என்னத்தை பற்றி கதைச்சான், இந்த மலைகளை பற்றி கிடைச்சான். அப்போ பூமியும் மலையும் எங்களுக்கு ஒரு ஜோடாக எடுக்கலும். சரியா? அருளும் ஜிபாலும் அது ஒரு ஜோடு. அப்போ வக்கலக்குனாக்கும் அசுவாஜா. இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தெளிவாக சொல்கிறேன். நாங்கள் வந்து ஜோடாக படிச்சிக்கிறோம். அசுவாஜ்ன்றது ஜோடுன்னு மெடிக்கலும் 2-3 மெடிக்கலும் ஜோடாக படிச்சிக்கிறேன். ஜோடுன்னு எடுப்போமே இது விளங்குறதுக்கு. அப்போ அசுவாஜ்ன்றதுக்குள்ளே அதில் ஜோடிட்டு வஜல்னா நவமுக்கும் சுபாத்தா. ஓகே, இப்போ இவர் ஈகிறார் வஜல்னா நவமுக்கும் சுபாத்தா ஈகிறாரு. நாங்கள் உங்களுக்கு தூக்கத்தை ஓய்வாக தந்திக்கிறோம் இதை கருத்துப்பட. சரியா? அப்புறம் வஜல்னா லெய்ல லிபாசா வஜல்னா நஹார மாஷா. அப்புறம் இரவேன் பகலையும் அதுவும் ஜோடாக தான் ஈக்குது. இரவும் பகலும் ஜோடாக ஈக்குது. சரிதானே? வபடைனா ஃபவுக்குக்கும் சபுகன் ஷிதாதா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்தை பற்றி கதைக்கிறான். அப்புறம் வஜல்னா சிராஜா வஹ்காஜா இந்த ஆயத் அல்லாஹ் சுப்ஹானஹு சூரியனை படிக்கிறான். அப்போ வானமும் சூரியனும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரெண்டு அது ஜோடாக படைச்சிக்கிறான். அப்போ எதுக்கு ஜோடி இல்லை, எல்லாத்துக்கும் ஜோடி இருந்துச்சு. வானத்துக்கு பூமி இருந்துச்சு. இல்லை வானத்துக்கு பூமி இல்லை, வானத்துக்கு வந்து சூரியன் இருந்துச்சு ஜோடா. அப்புறம் பூமிக்கு வந்து மலைகள் இருந்துச்சு. அதுவும் பாருங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூமியை பற்றி கதைச்சிட்டு பசந்தா அதுக்கொசக்கிக்கிற மலையை பற்றி சொன்னான். அது பூமியில் பசந்தா எது வெட்டி விளங்கும் மலை. அதுக்கப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது ஸ்டார்ட் ஆகக்குள்ள பூமியை கீழே லேண்ட்ஸ்கேப்பை பார்த்து ஸ்டார்ட் ஆகினான். அதுக்கப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு ஸ்கைஸ்கேப்பை சொல்கிறான். வானம் வீக்குது, வானத்தில் பசந்தா சூரியன் வீக்குது. சுப்ஹானல்லாஹ். எப்படி பசந்தா அல்லாஹ் சுப்ஹானஹு சூரியத்தை வச்சுக்கிறான். ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு மாதிரி கலர் மாறுது. சுப்ஹானல்லாஹ். அதை பசந்தி சொன்னான். அது ரெண்டு பற்றி சொன்னான். அதுக்கப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நைட் டைம் டேம் சொன்னான். அது அசுவாஜக்குள்ளே ஆணும் பெண்ணும் ஈக்கிறது நாங்கள் படித்தோம். அதை பற்றி சொன்னான். அப்போ எல்லாம் ஜோடு ஒன்றுக்கு மட்டும் ஜோடு சொல்லல. அதுதான் வஜல்னா நவமுக்கும் சுபாத்தா. இதுக்கு ஒரு ஜோடு ஒன்று இல்லை, இது தனியே இது. நான் உங்களுக்கு தூக்கத்தை ஓய்வாக்கிக்கிறோம். தூக்கத்துக்கு ஜோடு ஒன்று சொல்லி இல்லை, படுக்கிறதுக்கு ஜோடு ஒன்று சொல்லி இல்லை. இப்போ நாங்கள் யோசிக்கிறோம், தஃப்சீராக யோசிக்கிறோம், ஏன் அப்போ இதுக்கு ஜோடு சொல்லி இல்லை? அப்போ ஏன் எல்லாத்துக்கும் ஜோடாஸ்ன்னு சொல்லிட்டு இதுக்கு மட்டும் ஏன் ஒரு ஜோடு ஒன்று கொடுத்து இல்லை? தஃப்சீராளிங்களா அப்புறம் யோசிச்சு எழுதுகிறாங்க, இதில் ஜோடு உங்களுக்கு மூளையுந்தா நீங்கள் யோசிச்சு கொள்ளுவீங்க. உங்களுக்கு இதை சொல்ல தேவையில்லை. நான் சொன்ன முதலத்திலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து ஷபன் சிதாதில் சமாவாதி சொல்லலேன்னு உனக்கு மூளைக்கு தானே, உனக்கு எல்லாம் பபா மாதிரி சொல்ல தேவையில்லை. உனக்கு மூளைக்கு நீ கொஞ்சம் யோசிச்சுக்கோ. அதே மாதிரி இதே வந்து நீ கொஞ்சம் யோசிச்சுக்கோ. உனக்கு மூளையுந்தா அதுதான் என்ன தெரியுமா, நீங்கள் படுத்துகிற ஜோடு வந்து படுக்கிறதுல ஜோடு வந்து நீங்கள் திரும்பி எலும்புவீங்க. அதுதான் ஜோடு. அதை உங்களுக்கு நான் தெளிவாக சொல்ல தேவையில்லை. உனக்கு மூளையும் தான் நீ படுத்தா நீ எலும்பணும்.
அதில் எந்த சந்தேகமும் இல்லை. படுக்கைக்கு இன்னொன்று நாங்கள் அந்த ஆயத்தில் கம்பேர் பண்ணோம். அதுதான் படுக்கிறன்றது மவுத்து என்று கம்பேர் பண்ணோம். நினைவு அது ஆயத்தை உங்களுக்கு நினைவிலாடி போய் பாருங்கள். அந்த ஆயத்தை அதை நாங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கிறோம். அப்போ மவுத்தாவினா எப்படி நீங்கள் படுத்தா எலும்புறதை நீங்கள் யோசிக்கணுமோ அது கட்டாயம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூக்கத்தை எலும்புறத்தோட கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறான், ஜோடாக்கி வச்சுக்கிறான். அதே மாதிரி மவுத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திரும்ப எலும்புறத்தோட ஜோடாக்கி வச்சுக்கிறான். அப்படி என்றா எப்படி நீங்கள் படுத்தா திரும்பி எழும்புறீங்களோ அதே மாதிரி நீங்கள் மவுத்தாவினா திருப்ப எழுப்பாட்டப்படுவீங்க. இதில் எந்த சந்தேகமும் இல்லவே 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 இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தை வாழ்ந்த அத்தனை பேரையும் திருப்பி எழுப்பாட்டுவான். அவங்க மண்ணோட மண்ணா போனாலும் மக்கி போனாலும் அவங்கள அடையாளமே இல்லாட்டியும் அவங்கள அப்படியே சாம்பலாக்கி அப்படியே பற்றி கரைச்சி தண்ணியோட கரைச்சாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தனை பேரையும் திருப்பி எழுப்பாட்டியே தீர்வான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சுப்ஹானல்லாஹ். இதுதான் இந்த ஆயத்கள் பேசுது. இதுதான் நான் சொன்னது நமக்கும் சுபாத் அது அந்த ஃபேவரட் ஆயத்தை ஏன் சொன்னோம் தெரியுமா? அந்த மெசேஜ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்டிரெக்டாக கொடுத்துக்கிறான். உனக்கு நீ மூளை இருந்தால் யோசிச்சுக்கோ. பெருசாக ஆகிய பண்ணுறியே இது நபி உண்மையா குர்ஆன் உண்மையா எழுப்பாட்டப்படுவோமேன்னு ஆகிய பண்ணுறியே என்ன நடக்கும் தெரியான்னு சொல்றியே நாங்கள் மண்ணோட மண்ணான்னு சொல்றியே உனக்கு படுக்கிற எலும்புறேன்டா நீ மவுத்தாவினா எலும்புறதை நீ உன்னோட தலையில் யோசிச்சுக்கோ. இப்படி படுக்கிற எலும்புறே ஹக்கோ அதுக்கு எந்த சந்தேகம் இல்லையோ அதெல்லாம் உனக்கு பவாகமாய் சொல்லித்தர தேவையில்லையோ அதே மாதிரி நீ மவுத்தாவினா எழுப்பாட்டப்படுவாய். ஒவ்வொருத்தரும் எழுப்பாட்டப்படுவாங்க. ஒவ்வொருத்தரும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன்னுக்கு உணரப்படும். மேபி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன்னுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஷ்டம் இல்லாதவனை அவன் பார்க்கவே மாட்டான். டிரெக்டாகவே நரகத்துக்கு அனுப்பிடுவான். ஆனால் அந்த நாள் வரத்தான் போகுது. அது நாளை பற்றி குர்ஆன் நிறைய இடத்துல அது நாளை பற்றி நிறைய பேசப்பட்டிருக்குது. முழு குர்ஆனில் நிறைய பேசப்பட்டிருக்குது. எத்தனையோ சில சூறாக்களே அதுக்கு டெடிகேட் ஆகிது. அதுக்கு கியாமத் நாளுக்கு இந்த சூறாலே மிச்சமே நாங்கள் சுற்றி வளைச்சி பார்த்தா இது கியாமத் நாளை பற்றி தான் சொல்லப்படுது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆயத்துக்கள் இன்னும் கொஞ்சத்தில் கியாமத் நாளை பற்றியும் வருது, நரகத்தை பற்றியும் வருது, சொர்க்கத்தை பற்றியும் வருது. சுப்ஹானல்லாஹ். எவ்வளோ விஷயங்கள் நடக்க போகுது. அதனால் நாங்கள் சந்திக்கத்தான் போகிறோம். நாங்கள் இஷ்டமோ இல்லையோ அது ஹேல் இல்லை. நாங்கள் இஷ்டமோ இல்லையோ அந்த நாள் வரத்தான் போகுது. அந்த நாளில் டேட்டை கேலண்டரில் ரப்போட கேலண்டரில் முடிவு பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி ரவுண்ட் பண்ணி கத்திரி அடித்து வச்சிக்கி அந்த நாள் வரத்தான் போகுது. யாருக்கும் அதை நிப்பாட்டையில. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட தெரியும் எப்போ வருமெண்டு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட எப்போ தெரியும் வருமெண்டு. இந்த ரப்புக்கு மட்டும்தான் தெரியும். அது ரப்பு அதை நாளை கொண்டாடுவான். அந்த நாளில் எப்படி பொண்ணாங்க எப்படி இந்த மக்கள் எல்லாம் இருப்பாங்க, களிம சொல்லாதாக்கள் எப்படி இருப்பாங்க, அவங்கள பற்றி நாங்கள் கவலைப்படணும். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் துவா செய்யணும். எல்லார்கிட்ட ஹிதாயத்துக்கும் துவா செய்யணும். எல்லாருக்கும் களிமா யா அல்லாஹ் எல்லாரும் களிமா கொடு என்று ரப்புக்கிட்ட கெஞ்சணும். களிமா இல்லாமல் யாரையும் மௌத்தாக்கிடாது என்று கெஞ்சணும். அதில் எல்லாரையும் கியாமத் சொர்க்கத்தில் போட்டு அல்ல யாரையும் நரகத்தை போடாது அல்லது கெஞ்சணும். இந்த சூறாலிக்கிற நரகத்தை பார்த்தா விலங்கும் நரகம் எவ்வளோ பயங்கரமான விஷயம். அது எவ்வளோ பயங்கரமானது என்று விளங்கணும். யாரில் அதில் யாரையும் போடாதுன்னு நாங்கள் கெஞ்சணும் என்ன ரப்புக்கிட்ட. அதை பார்க்கிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாருக்கும் தரணும். கியாமத் நாள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சந்தித்து அவன் இருப்பான அடியான வாழ்ந்து விரும்பான அடியான சந்தித்து சொர்க்கத்துக்கு போகக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு எல்லாருக்கும் தரணும். குர்ஆனை படித்து எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாருக்கும் தரணும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.